கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் தனது உடல் சார்ந்த சுகபோகங்களுக்கும் சுய லாபத்திற்கும் தீய எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வது, மாம்சத்தின் இச்சைகளை பின்பற்றுபவது இறுதியில் மனக்கசப்பு, பாவ உணர்வு மற்றும் நித்தியமான அழிவையே அறுவடையாக பெறுவான். இங்கு ஆவி என்பது தேவனின் பரிசுத்த ஆவியையும் நற்பண்புகளையும் குறிக்கிறது. தேவனுடைய விருப்பத்தின்படி நடப்பது, பிறருக்கு உதவி செய்வது, நற்செயல்களைச் செய்வது மற்றும் ஆன்மீக முதிர்ச்சியில் வளர முயற்சிப்பது. ஆவிக்குரிய காரியங்களில் முதலீடு செய்பவன் இந்த பூமியில் மனநிறைவையும் மறைவிற்குப் பிறகு தேவனோடு என்றென்றும் வாழும் நித்திய ஜீவன் எனும் அழியாத வாழ்வையும் பரிசாகப் பெறுவான். ஒரு விவசாயத்தில் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். அதுபோலவே நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் விதைகளாக இருக்கின்றன. நாம் இன்று செய்யும் சின்னஞ்சிறு காரியங்கள் கூட எதிர்காலத்தில் ஒரு பெரிய அறுவடையை தரும். எனவே நல்லதைச் செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஆமென்.